எப்பா ரியலாகவே நேச்சராக வந்தால் கூட எந்த அளவுக்கு வருமானு தெரியல. நேற்றுக்கு இதே எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கே அங்கே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சின்ன மினியேச்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னொரு புதிய vlogக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போன பிளேஸுக்கு தான் போக போகிறோம். கார்டன்ஸ் பை தி பேக் தான் போக போகிறோம். என்னடா திரும்பி அங்கேயே தான் போறியா, ரிப்பீட்டட் கான்டென்ட் எடுக்கிறியா, ஏமாற்ற பார்க்குறியா, பாடி சோடா நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு போனப்போ வந்து அந்த சூப்பர் ட்ரீக்கு மட்டும்தான் போகணும். சூப்பர் ட்ரீ அப்புறம் வந்து அப்சர்வேஷன் தான் போகணும். நேற்று நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, ஃபுல்லாக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, என்னடா இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நானும் அதுதான் நினச்சேன். பட் ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. நான் என்ன நினச்சேன்னா, அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ கிட்ட தான் இந்த ஜுராசிக் வேர்ல்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இன்றைக்கி வந்து செக் பண்ணப்போ, அட்ரஸ் செக் பண்ணப்போ வந்து கார்டன்ஸ் பை தி பேயில் தான் இருக்குது. எனக்கு தெரியாதுங்க, நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த vlog வந்து இன்றைக்கி நம்ம ஜுராசிக் வேர்ல்டு போகிறோம். அப்புறம் வந்து ஃப்ளோர் டோம், அங்கேயும் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டு கம் லெட்ஸ் கோ. ஒரு வழியாக வந்துட்டோம், கார்டன்ஸ் பை தி பேக் வந்துட்டோம். இது வந்து நேற்று வந்தது இந்த பக்கம் தான் நான் வந்தேன். அப்புறம் எப்படிடா நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸ் தான் அங்கே தெரிகிற பிளேஸு. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, அங்கே கிளாஸ் மாதிரி போட்டிருக்கு. அங்கே தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். நேற்றுக்கு வந்து நான் அந்த பக்கம் போக முடியல, மெயின்லி பிகாஸ் நான் வந்து அது கார்டனுக்கு ரிலேட்டடானதுன்னு வந்து நான் திங்க் பண்ணல. இன்றைக்கி தான் இப்போ தான் நான் பார்க்கும்போது தான் தெரியுது அது கார்டன் ரிலேட்டடானது அப்படின்னு. இங்கேயே வந்து ஸ்டார் பக்ஸ் இருக்குது, மெக்டோனல்ட்ஸ் இருக்குது. நேற்று இதெல்லாம் பார்க்கலையாடா, எப்படிடா நீ போட. நேற்று இந்த பக்கம் வரல, சாரி, நான் அப்படிக்கா போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போயிட்டேன் நான், இந்த பக்கம் வரல. பாருங்கள், மெக்டோனல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்டார் பக்ஸ் இருக்குது. இவங்க பயந்துட்டாங்க, பசங்களை ஏன் அந்த மாதிரி விட்டுட்டாங்கன்னு வந்து தெரியல. பிடிச்சிருக்கலாம், அந்தளவுக்கு பயப்படுறோம். அந்த பசங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த பக்கி இருக்குது இல்லைங்களா, அது கீழே போயிட்டாங்க. பாவம், அவர் பிரேக் அடிச்சிட்டாரு, இல்லைன்னா அவ்வளோதான். ரொம்ப குட்டி பசங்க, இந்த அளவுக்கு தான் இருக்காங்க. தனியாக விட்டுட்டாங்க பாருங்களேன். சைனீஸ் பசங்க நல்லா க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. நம்மளோட இதில் வந்து பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். எவ்வளோ ப்ரைஸ் ஆகிடுச்சின்னு கூட நான் சொல்கிறேன். கரெக்டாக சொல்லணுன்னா, நமக்கு டிக்கெட்டுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4205 ருபீஸு. இதில் வந்து ஃப்ளோர் டோம் இருக்குது, அப்புறம் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஜுராசிக் வேர்ல்டு, அப்புறம் சூப்பர் ட்ரீ அப்சர்வேஷன். சேம் தான். நேற்றுக்கு இதே எடுத்துருக்கலாம் கூட கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி வந்ததுக்காக திரும்பியும் நம்ம கேஷ் வேஸ்ட் பண்ணாமல் திரும்பியும் சூப்பர் ட்ரீக்கு போகலாம். என்ன அவங்க வந்து இந்த பேக்கேஜில் கொடுத்துருக்காங்கன்னு மட்டும்தான். நான் மொத்தமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். நான் நேற்றே எடுத்துருக்கணும், நேற்று வந்து எனக்கு இது கண்ணில் படல. ஸோ அதனால் ஃப்ளோர் டோமும் அப்புறம் க்ளவுட் ஃபாரஸ்ட்டு போக போகிறோம், ஜுராசிக் வேர்ல்டு. மெயினாக வந்து இந்த ரெண்டு போகலனாலும் அதுதான் அந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டுன்றது வந்து போய் தான் ஆகணும். அதுதான் ஜுராசிக் வேர்ல்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் பாருங்கள், கிட்டேயே வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் நம்ம பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நான் இது பண்ணது க்ளூகா இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4205 ருபீஸ் டோட்டலாக பே பண்ணது. பாருங்கள், இதெல்லாம் தான் இன்க்ளூட் ஆகிருக்கு. சரி வாங்க, நான் உள்ளே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்துட்டோங்க. நான் வந்து என்ட்ரி ஆகிறப்போ எடுக்கலை, அது வந்து மாண்டேஜ் ஷாட்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது டீரெக்ஸோட ஒரு இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மூமெண்ட்ஸ் எல்லாமே செம்ம ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லணும். தென் அப்படியே நம்ம இங்கே மேலே போனோம். இது க்ளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஜுராசிக் பார்க் அப்படின்னு தான் தெரியும். ஜுராசிக் பார்க்குன்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட். ஆமாம், க்ளவுட் ஃபாரஸ்ட்டு. எப்பா ரியலாகவே நேச்சராக வந்தால் கூட எந்த அளவுக்கு வருமானு தெரியல.
ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணது செம்ம சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்பா இப்போ வந்து இன்றைக்கி வந்து வெயில் இல்லை. ஐ மீன் எல்லா நாளும் இந்த டைமுக்கு வந்து வெயில் இருக்க மாட்டேங்குது. வெயில் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னமும் கொஞ்சம் அந்த பார்க் வந்து ஐ மீன் இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. வெயில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து இருந்திருக்காது. இப்போ வந்து அது நல்லா வைப் வந்து நல்லா மேட்ச் ஆகுது. பாருங்களேன், ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்காங்க. செம்மையாக கொடுத்துருக்காங்க. க்ளவுட் ஃபாரஸ்ட்ன்றதுக்கு பேருக்கு நியாயம் பண்ணணுன்றதுக்காக பாருங்கள். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு வைப்பாக இருக்குமான்னு தெரியல. நான் கிளைமேட் கூட டிசைட் பண்ணோம் என்னன்றது. நம்ம இதெல்லாம் வச்சு இந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, சின்ன சின்ன இது மாதிரி மினியேச்சர் வச்சுட்டு ரியலிஸ்டிக்காக க்ரியேட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு சினிமாவே எடுத்துருவாங்க. நிஜமான ஜுராசிக் சினிமாவே எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க எடுக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு தெரியாது இது என்னடா சின்ன இது ஏரியா தானடா, அந்த ஒரு சின்ன கேப் இருக்குதுங்களா, அந்த கல் 2 கல்லுக்கு நடுவில், அந்த கேப்புக்கு நடுவில் இருந்து கூட எடுப்பாங்க. நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம், யூடியூப் வீடியோஸ்லலாம். ஸோ நமக்கு பார்க்கும்போது நமக்கே அங்கே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த சின்ன மினியேச்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு லொக்கேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்களேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிட்டே வாங்குங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லென்த்தியாக இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. லென்த்தியாக இல்லாமல் மேக்ஸிமம் வந்து நான் கட் பண்ணி மேக்ஸிமம் நல்ல நல்ல ஷார்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து இது வந்து எடிட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக நான் பார்த்து தான் எடிட் பண்ணணும். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம். பாருங்க, ஒரு உள்ள ஒரு கிளாஸோட டோம்குள்ளே எந்த அளவுக்கு செட்டப் பண்ண முடியுன்றது பாருங்கள். இதை பாருங்கள், இது வந்து ஜென்கி ஜெயின்ஸாம் பார்க்கணும். ஐயோ, அந்த பக்கத்தில் இருந்தால் என்ட்ரி போல் நான் இப்படிக்கா வந்துட்டேன் நான். நேற்றுக்கு நம்ம அங்கே போயிருந்தோம், அந்த மேலே டிப்பு அங்கே தான் இருந்திருந்தோம் முந்தா நேற்றுக்கு. நீங்கள் வீடியோஸ் வந்து நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குங்க. நம்மளை தான் பார்க்குற மாதிரியே பிடிச்சிருக்காங்க. ஒரு மினியேச்சரும் வந்து பண்ணது வந்து ஒரு இதுவும் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். பாருங்களேன், ஒரு மினியேச்சரும் வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் இந்த மோட்டர்ஸு, இந்த மெக்கானிக் ஐட்டம்ஸு இதெல்லாமே வந்து எவ்ரிடே வந்து ஒர்க்கிங் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இருந்துமே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இங்கே பாருங்கள், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அதுவே வந்து மிஸ்டாக வந்து நமக்கு கொடுக்குது. என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இங்கே கப்பெல்லாம் வச்சு. தெரியல, அது மேபி ட்ரீ சாவாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பாருங்களேன், உள்ளெல்லாம் செம்ம சவுண்ட்ஸ் வருதுங்க. அது என்னென்னலாம் இருக்குது, ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாரி, இதுக்கப்புறம் நான் விலாக் வந்து எடுக்கலை. அது ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். என்ன ரீசன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
என்னோட பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து இந்த மாரி இன்டோர் பிளேஸஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி இன்டோர் பிளேஸஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த மாரி கிளிப்ஸ் எல்லாம் குடுத்து, கொஞ்சம் சினிமேட்டிக்கா குடுத்து, வாய்ஸ் ஓவர் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சு தான் நான் பண்ணேன். பட் ஆனா வந்து அது எனக்கே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்லாத மாரி தான் இருந்தது. பட் இப்போ நான் அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் தான் கேட்க முடியும் இதுக்கப்புறம். சாரின்னு சொல்லிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து இந்த மாரி ரிப்பீட் ஆகாது. நான் இது ஒரு இன்டோர் தீம் பார்க் மாதிரி அப்படின்றதால நான் இந்த மாரி எடுக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. நானும் பார்த்துட்டே நானும் நல்ல நல்ல கிளிப்ஸ் எடுத்து, நல்ல 4Kலலாம் நல்ல நல்ல கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அட்டகாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ண ஒரு விஷயம் தான். பட் ஆனா வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாரி இருக்கு. ஓகே. என்ன இந்த ஒன் டைம் வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது பண்ணுவீங்கன்னு வந்து நம்புறேன். ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த ஜுராசிக் வேர்ல்டோட இது வந்து பார்த்துடலாம். கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, எத்தன பேருக்கு தெரியும் இந்த இன்டோர் ஐ மீன் இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து ஜுராசிக் வேர்ல்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு பிளேஸ் அப்படின்றது. ஆமாங்க. இந்த கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து ஜுராசிக் வேர்ல்ட இன்ஸ்பயர் பண்ணி ஜுராசிக் வேர்ல்ட் மூவிய இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த ஒரு கிரியேட் பண்ண ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜுராசிக் வேர்ல்ட்ல பார்க்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் ஐ மீன் எல்லா ரெப்டைல்ஸும் வந்து இங்க நீங்க பார்க்க முடியும். டீரெக்ஸு அது இது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதமான நம்ம அந்த மூவில என்னென்ன பார்க்குறோமோ, அது எல்லாமே வந்து இங்க நம்ப பார்க்க முடியும். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மெயின்லி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த கிளிப் நீங்க இப்ப பார்க்குறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு பாப்பப் ஆயிட்டுருக்கு இல்லைங்களா? இது வந்து இவர் வந்து சத்தியமா சொல்றேன். அது வந்து நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ரோபோட் அப்படின்னு. பட் அவர எக்ஸ்ப்ளைன் பண்ற ஒரு விதம், அவரு ஆக்ட் பண்ற ஒரு விதம் இருக்கு பாருங்களேன். சத்தியமா நம்மளே வந்து நம்பிருவோம் அப்படியே. நிஜமாலேயே அது உயிரோட தான் இருக்கா? உண்மையிலேயே இருக்கா இந்த மாதிரி? அப்படின்ற மாரி நம்மளே நம்பிடுவோம். ஏன்னா, நீங்க இந்த கிளிப்ப வந்து ஜஸ்ட் அப்படியே நான் என்னோட வாய்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்றேன். Turn your flashes off, okay everyone? So, I see some gaps here and there. Can we all fill up the gaps, alright? So I see a space here. Guys, come forward, come closer. Do not worry. Everybody, can we all squeeze in, alright? Be careful, little ones. Do not come through, alright? Come stay behind the barricade. Okay. Alright, good. Okay, so, gonna ask you guys just one more time very, very quickly. Are you all ready to meet Blue? Oh, wait, sorry. Before that, I see a flash at the back. Can you turn off the flash, please? Yes, you. Turn off the flash. Alright, thank you. Alright, so one time. Are you guys all ready to meet Blue? You were louder just now. Let's try that one more time. Are you ready to meet Blue? Alright, so without further ado, I see a flash over there. Turn off the flash, please. Yep, turn off the flash. Alright, ready in 3, 2, 1. Blue, alright, okay. Hey, okay, Blue. Hey, settle down, settle. I see a flash there. Turn off your flash. You turn off your flash, miss. Turn off your flash. Hey, settle. Stand down. Hey, stand down. Alright. Okay. Now, ladies and gentlemen. Oh, careful, miss, your flash is on. Hey. No. Alright. So please meet Blue, okay everyone? Now, she is the oldest, alright, smartest member of the entire pack. And today, to show you guys how smart she really is, we are going to run a very, very simple training exercise with her, alright? So, alright, Blue, hey, eyes on me. Alright, sorry, I see a flash over there. Turn off the flash at the back, please. Excuse me. Flash, sir. Hello, turn off your flash. Yes, thank you. பார்த்தீங்களா? அதான் நான் சொல்வேன். இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாருங்க, அப்படியே நம்மளே நம்புற அளவுக்கு பண்றாரு பாருங்க. நானே நம்பிட்டேங்க கொஞ்ச நேரத்தில. பயந்துட்டேன் அப்படியே. நானும் பயந்துட்டேன். நிஜமாலேயே கிரியேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது. அது முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்க வந்தோம். எல்லாமே வந்து அந்த மூவில நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி அந்த ரெப்டைல்ஸ் எல்லாமே வந்து அங்க இருக்கு. எக்கோ, அப்புறம் வந்து டெல்டா, அப்புறம் இந்த மாதிரி இன்னொன்னு ஏதோ இருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம். நீங்க ஸ்க்ரீன்லயே பார்க்கலாம். சார்லி, டெல்டா, சார்லி, எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம அந்த சினிமால பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஜுராசிக் வேர்ல்ட்ல. ஆஸ் இட் இஸ் அப்படியே தாங்க. அதான் நான் சொன்னேன். ஜுராசிக் வேர்ல்ட்ல இருந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இத கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்போ
இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் இல்லைங்களா? நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணது தான். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோர் டோம் போகலாம் வாங்க. இப்போது நம்ம வந்து இதுதான் மெயினுங்க. அந்த கதையிலேயே ஹார்ட் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இதுதான் மெயின் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு பிளேஸ் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்த பிளேஸ் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்ணுது. தி நேம் இஸ் கால்ட் ஃப்ளவர் டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிளேஸோட பேர். இது வந்து ஒரு 3 ஃபுட்பால் ஃபீல்டு அளவுக்கு வந்து பெருசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 3ஓ 2ஓ சம்திங் தான். எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் வந்து நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். 1.2 ஹெக்டேர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பிளேஸில் பார்க்கக்கூடிய ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், ட்ரீஸாக இருக்கட்டும், நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் இங்கேருந்து ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு, இங்கேருந்து ட்ரீஸ் பார்த்துட்டு, இங்கேருந்து செடி பார்த்துட்டு போயிட்டு வேறு எந்த வேர்ல்டுக்கு போனாலும் இங்கே பார்த்த செடிகள் எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 கான்டினென்ட்லேருந்து பிளான்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து பிளான்ட்ஸ் எங்கெங்கே வளருது, எப்படி எப்படி வளருது எனக்கு வந்து தெரியாது. அதுக்காகவே வந்து இவங்க வந்து எங்கெங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, எங்கெங்கேருந்து வருது, இந்த ஃப்ளவர்ஸ் எங்கே வளரும், இந்த செடி எங்கே வளரும் அப்படின்றது அவங்க கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானே மிரண்டிட்டேங்க. ஆமாங்க, 5 கான்டினென்ட்ஸ்லேருந்து கொண்டு வராங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். சிங்கப்பூர்லேயே வளராத செடிகள் எல்லாம் கூட இங்கே வளர்த்துறாங்கன்னா பார்த்துக்கோங்க நீங்கள். இங்கே வளருது. ஆமாங்க, ட்ரூ. எல்லாமே ரியல் செடி தான். நான் பிளாஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் எல்லாமே ரியல் செடி தான். நம்ப இந்த பக்கத்தில் நடக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லாவே எடுத்து காட்டுது அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் 5 கான்டினென்ட் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 5 கான்டினென்ட் பார்த்தீங்கன்னா, காலிஃபோர்னியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்பெயின், இட்டலி, ஆஸ்திரேலியா. இந்த சவுத் ஆஃப்ரிக்காக்கான உள்ள நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியுங்க. அப்புறம் அந்த டெசர்ட்டில் வளருமே, அது என்ன சொல்லுவாங்க? கேக்டஸ்ஸு. அந்த கேக்டஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குங்க. நான் செம்ம ஷாக்கு. இதுக்குள்ள இந்த குளிர்ல எப்படி அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமா மைண்டே எனக்கு புரியலங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன அசர வச்சுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் செர்ரி ப்ளோசம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஜப்பானோ இல்லை சவுத் கொரியாவோ அங்கே தான் போகணுன்னு கிடையாதுங்க. ஆமா, நீங்க இனிமே செர்ரி ப்ளோசம் பார்க்கணும் அப்படின்னா, சிங்கப்பூர் வந்துடலாம். செம்ம செம்ம ஃப்ளவர்ஸுங்க. இங்க ரியல் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த செர்ரி ப்ளோசம்க்கான உள்ள ஒரு ஃப்ளவர்ஸ்ன்றது வந்து. அப்புறம் இங்க கிறிஸ்மஸ் தீம்க்கான உள்ள ட்ரீஸ் எல்லாம் கூட நீங்க பார்க்க முடியுங்க. ஆமாங்க, கிறிஸ்மஸ்க்கான உள்ள ட்ரீஸ் கூட பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் சொன்னேன், எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரில இருந்து செடிகளு, ஃப்ளவர்ஸ் வந்து இங்க இருக்கு. பட் ஆனா இங்கேருந்து நீங்க வாங்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அத பத்தி என்குயரி பண்ணல. ஸோ, அதனால நான் அத பத்தி டீட்டெயில்டா சொல்ல விரும்பல. ஃபார் மை நாலேட்ஜ் நீங்க வாங்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன மாரி, இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பேஸ்ல, ஆஃப்ரிக்கன் பேஸ்ல நெறைய செடி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? பேம்பு ட்ரீஸ் கூட இங்க இருக்குங்க. ஆமா, பேம்பு ட்ரீஸும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்பா இவ்வளோ சொல்றியே, இவங்க வந்து வாட்டர் எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் இன்னொரு மெயின் ஷாக்கிங் பாயிண்ட்டே. இவங்க வாட்டரே வந்து யூஸ் பண்ணுறது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இவங்க வந்து செம்ம சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்பெஷல் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்க. ஹீட் வந்து ரெட்யூஸ் பண்ணுறதுக்காகவே. ரொம்ப ஹீட்டும் வராது. அதுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப கூலிங்காவும் இருக்காது. பட் ஆனா நம்ம ஒன்ஸ் உள்ள என்டர் ஆன உடனே நமக்கு ஃபுல்லா கூலிங்கா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப நடுங்குறவங்க வந்து ஜாக்கெட்டு அது மாரி எடுத்துட்டு போறது நல்லது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பட் ஆனா இந்த கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா? நீங்க மேல பார்க்கக்கூடிய கிளாஸஸு, அது எல்லாமே வந்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நானும் நெனச்சேங்க. ஆமாங்க, நானும் நெனச்சேன். இந்த 23 டிகிரீஸ் 25 டிகிரீஸ்ல வந்து இந்த அளவுக்கு கூலிங்ல, இந்த அளவுக்கு ஏசில இந்த செடியெல்லாம் எப்படி வளருது? சன்லைட்டும் வரமாட்டேங்குது. எப்படிப்பா? அப்படின்னு வந்து நெனச்சேன். பட் ஆனா அவங்க யூஸ் பண்ற கிளாஸோட டெக்னாலஜியே நீங்க பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கான ஒரு கிளாஸ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அப்புறம் இவங்க என்னமோ ஒரு கலெக்ஷன் சிஸ்டம் பேஸ்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். வெளியில வந்து பேசுனாங்க. அப்ப நான் அவங்க கிட்டயும் கேட்டேன்.
இவங்க வந்து ஏதோ ஒரு கலெக்ஷன் சிஸ்டம் மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். அத வாட்டர வந்து திரும்பி, 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 திரும்பி யூஸ் பண்ற மாரி ஒரு சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கூலிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே கூட இங்க வச்சிருக்கிற கூலிங் சிஸ்டம் எல்லாமே கூட சம் கைண்ட் ஆஃப் ஏதோ சோலார் பவரோ என்னமோன்னு தான் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. நீங்க இங்க பிளான்ட்ஸ வந்து பாருங்க. பார்த்தீங்களா? இந்த பக்கமும், அந்த பக்கமும் எப்பா எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பிளான்ட்ஸு, பிளான்ட்ஸு, பிளான்ட்ஸு. அதுவும் ஒரு கண்ட்ரிக்கு சேர்ந்த பிளான்ட் கிடையாதுங்க. ஒரு பல கண்ட்ரிக்கு சேர்ந்த பிளான்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுதான் இங்க ஹைலைட்டு. அப்புறம் நீங்க இங்க வரிசையா ஒரு ஒரு பிளான்ட்ஸும் பார்த்துட்டே வரீங்க. ஒரு ஒரு பிளேஸும் வந்து மாறுற மாதிரி இருக்கா? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி செம்ம பிராங்க் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாங்க. என்ன பிராங்க்ன்னு வந்து நான் சொல்றேன் இருங்க. பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்போ நீங்க பார்க்குற அந்த போர்டு, இப்போ நீங்க பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி, நான் சிங்கப்பூர்ல இல்லடா சைனாக்கு வந்துட்டேன். அதுவும் விசா இல்லாம வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, சத்தியமா நம்பிட்டாங்கங்க. ஆமாங்க. நீங்க ஃப்ளவர்ஸ் மட்டுமே கிடையாது. ஃப்ளவர்ஸு, ட்ரீஸ்ன்னே கிடையாது. நீங்க சம் செக்ஷன் போனீங்கன்னா, நீங்க அந்த கண்ட்ரிக்குள்ளேயே என்டர் ஆன மாதிரியே வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த ஏரியாவ பொறுத்தவரைக்கும். எனக்கு அதுக்கு தான் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. நான் ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு அந்த மாதிரி ரிலேட்டடான ஆளு கிடையாது. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு பிளேஸ் ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு ரிலேட்டடா புடிக்குது அப்டின்னா, இந்த பிளேஸ் அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அங்க இருக்கிற ஆம்பியன்ட் டெம்பரேச்சரா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற வைபா இருக்கட்டும், அங்க வந்து அந்த பிளசன்ட்னஸ் இருக்குங்க. செம்ம பிளசன்ட்டா இருக்கு. அது வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியல. அதுக்குன்னு சொல்ட்டு அமேசான்ல கிடைக்குமா பார்றா! அப்டின்னு வந்து சொல்லாதீங்க. நான் ஜஸ்ட் சொல்றேன் நானு. இந்த பிளசன்ட்டா அந்த வைபு அடிக்கடி அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா சிங்கப்பூர் விசிட் பண்றீங்கன்னா, இந்த பிளேஸ மட்டும் விசிட் பண்ணாம சிங்கப்பூர்லேருந்து திரும்பி ரிட்டர்ன் இந்தியா வராதீங்க. அது வந்து என்னோட ஹியூஜ் ரிக்வெஸ்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கான சூப்பரான ஒரு லொக்கேஷனுங்க இது. மஸ்ட் விசிட்டு. நானும் வந்து ஃபர்ஸ்ட்டு கார்டன் தானே என்ன பூ அது இது தான் இருக்கும். தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. செம வொர்த் அப்படின்னு வந்து. சரி ஓகேங்க. நம்ப இங்கெல்லாம் முடிச்சுட்டோம். நம்ப இப்போ எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் நம்ப க்ளவுட் ஃபாரஸ்ட்டும், அப்புறம் ஃப்ளவர் டோமும் பார்த்து முடிச்சாச்சு. இதுதான் அது எல்லாமே. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு இந்த மான்டேஜ் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப போதும்னு ஆயிடுச்சு. மெரினா பே சாண்ட்ஸும், அப்புறம் கார்டன் பை தி பே இது எல்லாமே வந்து நம்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்தாலே 90% கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். சூப்பர் ட்ரீ அப்சர்வேஷன் அப்படின்றது கூட இருக்குது. நான் திரும்பி அங்கே போக விரும்பல. ஸோ நீங்கள் யாராவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, பேக்கேஜ் இந்த ஒரு காம்போ பேக்கேஜ் இருக்குங்க. ஒரு 1 டே இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து தனியாக வந்தேன். மெதுவாக நிதானமாக சுற்றி பார்த்தா கூட ஒரு 1:00, 1:30, 2:00 அந்த டைம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 ஹவர்ஸ் எடுத்தது. டோட்டலாகவே 3 ஹவர்ஸ் எடுத்ததுங்க ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அந்த ஃப்ளவர் டோமும், அப்புறம் வந்து இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டும். இப்போ கரெக்டாக 5 ஆக போகுது. அந்த பே சாண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆப்பிள் ஃப்ளோட்டிங் ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோர்கிட்டையும், அப்புறம் வந்து அதுக்குள்ளே மால் இருக்கான்னு வந்து தெரியல. மால் இருந்தால் டிஜே ஸ்டோர் போயிட்டு ட்ரோன் ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்றத வந்து நான் ஒரு ஷார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோலையும் கேட்குறது தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோ பண்ணுறோம். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டுன்றது வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். சப்போர்ட்டுனா நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற கேஷு, கோல்டு எல்லாம் தாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு லைக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பார்த்து போயிடாமல் ஒரு லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எங்களுக்கும் வீடியோ பண்ண இன்னமும் தெம்பாக எனர்ஜியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், மண் நல்லா இருக்குங்க. இந்த மண் என்னமோ கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்க மாதிரியே ஒயிட்டாக இருக்குது மண். நம்ம ஊர்லெலாம் வந்து ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் கோல்டிஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டிஷ் ஒயிட்டாக வந்து இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். சாரி அகெயின் சொல்கிறதுக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
அங்கேனா தான் இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். until then signing off, take care, bye bye.